அங்கிள் நீங்க சொன்ன மாதிரி நான் சார் வணக்கம் சார். வா ராமச்சந்திரன் உட்காரு. என்னாச்சு? ஏதாவது டெவலப்மெண்ட் உண்டா? இருக்கு சார். கங்காவை சின்சியரா ஃபாலோ பண்ண சார். அதுல சில திடுக்கிடும் உண்மைகள்லாம் தெரிய வந்துச்சு சார். யோ சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்தை சொல்லியா? ஓகே சார். சார் கங்கா இருக்காளே அவ பயங்கரமான ஆளு சார். அந்த தொல்காப்பியனை ரொம்ப சீக்கிரட்டா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கா சார். சார் அவ பேச்ச ஒட்டு கேட்டதுல ஒரு விஷயம் தெரிஞ்சது சார். நீங்க என்கிட்ட கேட்டீங்களே அந்த கொலைக்கான ஆதார மேட்டர், அதை பத்தி ஏதாவது பேசினாலா? பிரபு கொலைக்கான வீடியோ ஆதாரத்தோட இன்னொரு காப்பி தாங்கிட்ட இருக்கிறதா கங்கா சொன்னாலே அது பொய் சார். அந்த மாதிரி எதுவும் கிடையாது சார். தொல்காப்பியனை காப்பாத்துறதுக்காக அந்த மாதிரி ஒரு பொய் சொல்லியிருக்கா சார் அவ. யோ நிஜமா தான் சொல்றியா? நல்லா கேட்டியாயா? ரொம்ப நல்லா கேட்டேன் சார். என்னோட பாம்பு காதுக்கு எந்த விஷயமும் தப்பாது சார். நான் சொல்றது உண்மை சார். வெரி குட், வெரி வெரி குட். சார் சார் எப்படி சார் நீங்க சொன்ன மேட்டரை நான் கரெக்டா பண்ணனா சார்? அதான் சார் இந்த ராமச்சந்திரன். ஓகே ராமச்சந்திரன், you've done an excellent job. ஓகே நீ கிளம்பலாம். என்ன சார் உடனே கிளம்ப சொல்றீங்க? நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசணும், நீ கிளம்பு. அடுத்து எப்போ சார் வரணும்? ஃபோன் பண்ணிட்டு வா. ஓகே நீ கிளம்பலாம். சரி சார், வரேன் சார். யா வரேன் சார். என்ன மாப்பிள, இந்த கங்கா நமக்கே ஆட்ட காட்டிட்டாளே, அவளை ரெண்டுல ஒண்ணு பாத்துறணும் மாப்பிள. வேணாம் வேணாம், அவளை நான் பார்த்துக்கிறேன். இப்போதான் அவகிட்ட ஆதாரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை, அது வரைக்கும் ஓகே. அந்த தொல்காப்பியன் கங்கா ரெண்டு பேருக்கும் சேர்த்து நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன். கண்டிப்பா பண்றேன். ஓ மை காட் அங்கிள், இந்த டென்ஷன்ல வேற ஒண்ணு மறந்துட்டேன். என்ன மாப்பிள? அர்ஜுனுக்கு நிச்சயதார்த்தம். அங்கிள் நான் அது உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரி சரி ஓகே கிளம்பலாம் வாங்க. அப்படியே மாப்பிள? ஆமா அங்கிள் வாங்க போலாம். நீங்க போங்க மாப்பிள, நான் பின்னாடியே வந்துடுறேன். போங்க. ஓகே டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ரேகா நீ வந்துரு. ஓகே பை 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 பை. அப்பா என்னப்பா இதெல்லாம்? அர்ஜென்ட்ங்கறாரு, நிச்சயதார்த்தம்ங்கறாரு, என்ன இதெல்லாம்? அதனால என்னம்மா, நிச்சயதார்த்தம் தானே, நடந்துட்டு போட்டோம். இப்ப என்ன கல்யாணம் நடக்குது? இன்னும் கொஞ்ச நாள் விட்டா அதுவும் நடக்கும். போய் நல்லா சாப்பிட்டு வாங்க. ரேகா எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆதி உங்களை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறாரு. அபிய பழி வாங்குறதுக்கு உங்க அதிகார பலத்தை யூஸ் பண்ணிக்கிறாரு. தட்ஸ் ஆல். மத்தபடி நம்ம மேல அவருக்கு அக்கறையே இல்ல. இங்க பாருங்க, நான் எப்படியாவது அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும். அது மட்டும் நடக்கல, அவ்வளவுதான். என்ன மனோ, என்னாச்சு? வாங்க உள்ள போலாம். இல்ல தயக்கமா இருக்கு. என்ன மனோ, வீட்ல அவ்வளவு பேசுனீங்களே, அது மட்டும் இல்ல அம்மா வீட்டுக்கே வந்து நம்மள கூப்பிட்டுருக்காங்க. அது இல்ல நோ, உள்ள எல்லாரும் இருப்பாங்க. மனோ என்ன என்ன மாப்ள, என்ன கிரிக்கிறீங்க? வாங்க 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 மாப்ள வாங்க.
ஆ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாமா அனு. அனு வாமா. ஏமா இவ்வளவு லேட்டு? ஒண்ணும் நம்ம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ எப்படிமா இருக்க? ஆமா இவங்க. இது என் பொண்ணு அனு. ஓஹோ. வணக்கங்க. இவர் அனுவோட வீட்டுக்காரரு. வணக்கங்க. வணக்கம். அனு இவங்க தான் அர்ஜுனோட மாமனார் மாமியார். இது கீதா, அர்ஜுனை கட்டிக்க போற பொண்ணு. அனு கீதா ஓகேவா? டபுள் ஓகே. உன்னை விட ரொம்பவே அழகா இருக்காங்க. என்ன அங்கிள், அர்ஜுனுக்கு உங்க பொண்ணை கொடுக்க முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா அனு, பாவம் சரியா விசாரிக்காம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், உனக்கு கிஷோர் மாதிரி ஒருத்தன் கிடைக்கும் போது எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதானே? உனக்கு போய் பொண்ணு கொடுத்துருக்காங்க பாரு, நீ ஒரு ஆளு பர்சனாலிட்டின்னு. ஏய், பர்சனாலிட்டியை பத்தி நாமெல்லாம் பேசவே கூடாது, சரியா? வேண்டா, அதிகமா பேசாத. அப்புறம் கீதா கிட்ட எல்லாமே சொல்லிடுவேன், அவங்க அப்படியே எஞ்சி ஓடிடுவாங்க. ஆமா, என்ன அனோட ஹஸ்பண்ட் ரொம்ப அமைதியா? வந்ததுல இருந்து சைலண்டாவே இருக்காரு அஞ்சலி. ஆமா, அவரு ரொம்ப அடக்கமான சுபாவம், ஜாஸ்தி பேச மாட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்க. இந்த காலத்து பசங்க பண்ற ஆர்ப்பாட்டத்தை நடுவுல இப்படி ஒரு பையனா? அங்கிள், எங்களை மாதிரி சிரிச்சுக்கிட்டே கலகலன்னு இருக்கிறதா யூத்துக்கு அடையாளம். அப்படி இல்ல அர்ஜுன். யூத்னா கலகலப்பா இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பொறுப்பானவனா, அமைதியானவனா, அறிவானவனா யூத்ல இருக்க முடியாதா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெனரேஷனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் அர்ஜுன்? வீக்கெண்ட் பார்ட்டியும் பியர் பாட்டிலுமா? நான்சென்ஸ். அதான் இந்த ஜெனரேஷனோட அடையாளமா? ஐயோ நீ, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நீங்க பாட்டு காலை வாரி விட்டுறாதீங்க. டேய் அர்ஜுன், மனோவை பார்த்து நீ சிலதெல்லாம் கத்துக்கணும். எது உங்க மாப்பிள்ளைய பார்த்தானே? சரி. வணக்கம்மா. டேய் சுரேஷ், நீ எப்படா வந்த? நேத்தாமா வந்தேன். இப்போ எந்த ஊர்ல இருக்க? கல்கட்டால இருக்கமா. அங்க ஒரு கம்பெனியோட சேர்மன் நம்ம தமிழ் ஆள்மா, அவர்கிட்ட டிரைவரா இருக்கமா. வெரி குட். எப்படியோ நல்லா இருந்தா சரி. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் நம்ம அர்ஜுன் ஐயாக்கு கல்யாண பேச்சு நடக்குதுன்னு. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்டா. இவன் நம்ம கிட்ட டிரைவரா இருந்த பையன் தான். ரொம்ப நல்ல டைப்பு. ஏய், என்ன மனோ, ஆளே மாறிட்ட? ஏண்டா நீ பாட்டுக்கு எல்லாரும் கூட்டி சரிசமமா நின்னுட்டு இருக்க? பெரிய ஆள்ரா நீ. டிரைவர் மாதிரியே தெரியலையே. என்ன பேசுற? காஞ்சனா, என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? எங்க என்ன பேசணும் தெரியாது? வெளியே போடா. ஏய், காஞ்சனா, அது ஒண்ணும் இல்லைங்க. மனோ எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுவான். அந்த பையன் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டான். ஏன் நிக்கிறீங்க? எல்லாரும் உட்காருங்க. சாரி சாரி சாரி, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன மீட்டிங். நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். எஸ். ஆமா வந்து இது வந்து சரிம்மா. என்னப்பா? ஆமா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க ஏன் அப்பி தம்பிக்கு பறிஞ்சு பேசி அவ்வளவு டென்ஷன் ஆனீங்க? இது பாரு, அதே 1000 தான் இருந்தாலும் அனு இந்த வீட்டு பொண்ணு. அவளோட புருஷன் மனு. அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. நான் அந்த குணத்துல தான் யோசிக்கிறேன். நீயும் அந்த மாதிரியே யோசிச்சு நடந்துக்க. இல்லம்மா, அனு ஓகே. ஆனா ஏமா அவன்? இது பாருடா, என் பொண்ணு அனுவோட புருஷன் மனு. அபியோட தம்பிக்கு இங்க வேலை கிடையாது. உனக்கு அபி மேல எந்த அளவுக்கு விரோதம் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. இதை நீ நல்லா புரிஞ்சுக்க. வா.
என்னாச்சுமா இந்த நேரத்துல போத்திட்டு படுத்துட்டு இருக்க? அம்மா என்னம்மா இப்படி கொதிக்குது? ஏம்மா காய்ச்சல்ல என்ன கூப்பிட்டு சொல்ல மாட்டியா? யார்கிட்டயுமே சொல்லாம இப்படி படுத்துட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? நீ பெத்த புள்ள என்னடானா நம்ம யார பத்தியுமே கண்டுக்காம பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டான். என்ன சார்த்தி? என்ன காய்ச்சல் அடிக்குது மாமா. காய்ச்சலா? ஆ ஐயோ, என்ன போர்வைக்கு மேல இப்படி கொதிக்குது? ஏக்கா, நான் வேணா கசாயம் வச்சு தட்டுறேன். அதெல்லாம் வேண்டாம் மாமா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். மாமா எழுந்துருமா. அக்கா எந்திரிக்க. வா. மனு இன்னும் வரலையா? அதுக்குள்ள வந்துருவானா? அந்த வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கால, சீராட்டம் எல்லாம் முடிஞ்சு 2-3 நாள் கழிச்சு தான் வருவாரு. அவன் ஏண்டி இப்படி ஆயிட்டான்? அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம அவங்க வீட்டுக்கு போயிட்டான்ல. அவன் தான் பொண்டாட்டிக்கு இருக்க ஆயிட்டானேம்மா. இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம ஜுரத்துல அவனை பத்தி பேசிட்டு இருக்க? கிளம்பு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அவனை பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? அவன் என் புள்ள இல்ல. தயவு செஞ்சு நீ அவன் பேச்ச விடுறியா? அதானே ஏக்கா, நீ தான் அவனை புள்ளன்னு இருக்க. ஆனா அவன் உன்னை பத்தி கவலையே படல. புதுசா சொந்த பந்தம் கிடைச்சோடனே அவங்க இந்த வீட்டுக்கு பண்ண அத்தனை கூடயும் மறந்துட்டு கூடி கொலவருக்கு கிளம்பி போயிட்டான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அவன் என் பேச்சு மதிக்கலன்னு நான் வருத்தப்படலடா. அந்த ஆதி வீட்டு மனுஷங்க பணக்கார திமிர் பிடிச்சவங்க, இவனை மதிக்கவே மாட்டாங்க. இவன் அவங்க கிட்ட அவமானப்பட்டு வருவானதா கவலைப்பட்டு இருக்கேன். உனக்கு காய்ச்சலோட இந்த கவலை வேறையாக்கும். உனக்கு ரொம்ப தேவைதாக்கா. அவன் உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஆனா நீயே அவன் மேல இவ்வளவு பாசத்தை கொட்டுறன்னு எனக்கு தெரியல. ஆர்த்தி, மனுஷங்க அருமை தெரியாத கூட்டண்டி அந்த வீட்டு கூட்டம். அவங்க மத்தியில நம்ம மனோகர் அசிங்கப்பட்ட அது அவனுக்கு மட்டும் இல்லடே, நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம். நீ கரெக்டா தாக்கா பேசுற. ஆனா இது அந்த மனோபயிலுக்கு புரியணும்ல. அவன் எதோ கிறக்கத்துல அலையறான். ராஜேந்திரா, நீ எனக்காக ஒண்ணு பண்ணுடா. அந்த வீட்டுக்கு போய் அங்க என்ன நிலவரன்னு பாத்துட்டு வா. இருங்க மாமா, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கேன். நீ என்னடா அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இத பாரு, நான் சொன்னபடி கேட்டதான் ஆஸ்பத்திரிக்கு வருவேன். ராஜேந்திரா, நீ போயிட்டு வாடா. ஆர்த்தி, உம்மா நம்ம வச்ச கேட்காது. வேற வழி இல்ல. நாங்க போய் என்ன நிலவரம் பார்த்துட்டு வர்றேன். நீ அக்காவை டாக்டர்கிட்ட கூட்டு போ. என்னம்மா நீ சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? நீ வாய் மூடு. சரி, நீ கிளம்பு. நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஆஹா, அப்படியா? பார்க்கலாமே. சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கா? ரொம்ப முக்கியமான ஒரு நிச்சயதார்த்தம் இருக்கு, அவாய்ட் பண்ண முடியாதே. நம்ம நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமே. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. என்னம்மா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆகலையா? ஏமா ஏமா ஏமா, என்னது? என்ன பண்ற நீ? ஏமா என்னமா பண்ற? ஏமா ரேகா ரேகா சொன்னா கேளுமா. ஏமா ரேகா 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 சொன்னா கேளு ரேகா. ஏமா இருமா இருமா, என்னமா பண்ற? ஏமா பேசாம இருமே. ஐயோ என்னமா? ஏய் சொன்னா கேளு ரேகா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் பிடிச்சிருந்தா என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்திருப்பனே. என்ன பண்றது? அதுக்கு கூட புண்ணியம் பண்ணிருக்கணும் போல இருக்கு. இவ்வளவு பணம் இருந்தோம், அந்தஸ்து இருந்தோம், நினைச்சதை அடைய முடியலையே. என்னமா பேசுற? நான் உனக்கு எதுல குறை வச்சேன்? எது வேணாலும் சொல்லுமா. இனிமே சொல்லி என்ன ஆக போகுது? உங்க வார்த்தையை நம்பி காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த அர்ஜுனுக்கு நிச்சயதார்த்தம், அது கூட வலிக்கல. என் வேதனையை புரிஞ்சுக்காம இன்னும் ரெடி ஆகலையான்னு கேக்குறீங்களே, அதுதான் என்னால தாங்க முடியல. எப்படிப்பா என்ன கூப்பிட உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க போலாமா? ஏமா மாப்பிள்ள வந்து கூப்பிடும்போது. மாப்பிள்ளையா? யார் மாப்பிள்ளை? சும்மா நிறுத்துங்கப்பா. அவர் என்ன உங்க பொண்ணுக்கு புருஷனா?
நம்மளை விட வசதி குறைஞ்சவங்க எல்லாம் சாதாரணமா கல்யாணம் பண்றாங்க. மினிஸ்டர் சங்கர பாண்டியனால பண்ண முடியல. அவரு பொண்ணு என்னால நினைச்சவன கல்யாணம் பண்ணிக்க முடியல. நான் என்ன அந்த அர்ஜுனை லவ் பண்றேன், அவன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை கிடையாது நான் சொல்றேன். அவனுக்கு அப்புறம் அந்த வீட்டுல ஆம்பளை பசங்களே இல்ல. என்ன தோக்கடிச்ச அந்த உஷாவுக்கு பதிலடி கொடுக்க எனக்கு மருமகங்கிற அந்தஸ்து வேணும் வேணும். இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு மன வர வரைக்கும் போய் கடைசியில அந்த கல்யாணமே நடக்கல. இங்க பாருங்க, எனக்கு அந்த அர்ஜுன் வேணும். இந்த வாட்டி நான் தோத்துட்டா என் உயிரோடவே பார்க்க முடியாது. சத்தியமா சொல்றேன், செத்துருவேன். என்னம்மா இப்படி சொன்னா என் உயிரே போயிடுமா? அவனுக்கு உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியல. நேரடியா பேசி வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. நம்ம சக்திக்கு வாங்க முடியாத பொருளை திருடித்தாம அடையணும். அதுக்கான சந்தர்ப்பம் அமைய மாட்டேங்குது. நீ என்னடானா முன்ன மாதிரி ஆதி வீட்டுக்கு போக மாட்டேங்கிற. நம்ம தொடர்பெல்லாம் பிசினஸ் வரைக்கும் தான். நீ அந்த அர்ஜுனை பார்த்து பேசி பழகினாலும் முடியாதுங்கிற. ஒரு நல்லது கெட்டதுல கலந்துகிட்டாதானம்மா நம்ம மேல ஒரு அபிப்பிராயம் வரும். அப்படி போன எல்லா ஃபங்க்ஷன்லயுமே அந்த உஷாவால அவமானப்பட்டுதான் வந்து நிக்கிறேன். இங்க பாருங்க, நான் அந்த வீட்டுக்கு மருமகள போயே தீரணும். அர்ஜுனுக்கு வேற யார் கூடயும் கல்யாணம் நடக்க கூடாது, நடக்கவே கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சரிம்மா, இப்ப சொல்றமா, அந்த அர்ஜுன் உனக்கு தான். அந்த ஆண்டவனே வந்து தடுத்தாலும் உன் கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன். போதுமா? என்ன நம்புமா?